நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் அவரது இல்லத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரோபோ சங்கரின் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. வலசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. ரோபோ சங்கருடனான நினைவுகளையும் நட்சத்திரங்கள் பகிர்ந்து வருகிறார்கள். அது தொடர்பான நேரலையும் பார்த்து வருகிறோம். ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இங்கே சுத்தவன்னு எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை. அது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும். யார்கிட்டையும் மறைச்சி பேசி கோவத்தில் பேசினதாகவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அவரோட நான் ரோபோ சங்கரோட ரிலேட்டிவ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும் எங்களோட ஒரு படம் செஞ்ச அருள்நிதி அதில் ஹீரோ. இவர் செஞ்சது காமெடினா எக்ஸலண்ட். அதாவது டைமிங் காமெடி நல்லா பண்ணுவாங்க. அப்படின்னா திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, சின்ன திரைக்கு பெரிய லாஸ் ரோபோ சங்கர். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்ச ஒரு அண்ணன். மதுரையில் ஆரம்பித்து அபிநயாவில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னத்திரை மூலமாக இன்றைக்கி வண்ணத்திரை வரைக்கும் வந்து உலகத் தமிழர்கள் மத்தியில் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்ச அண்ணனுடைய மறைவு கலை உலகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய மறைவான ரொம்ப வார்த்தை வரல. எல்லாருமே குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான். ஏன்னா குடியினால் இன்றைக்கி அந்த குடும்பம் இழந்து நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது. வந்து இப்போ தான் பேரன் பிறந்திருக்கிறான், அவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறைவு வந்து வார்த்தையில் சொல்ல முடியல. என்னுடைய ஆழ்ந்த அவங்கள நான் குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்றைக்கி மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சுருக்காரு. இது உண்மையிலே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தார். நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை வந்து மக்களை சிரிச்சு வச்சுட்ருக்கவர். இன்றைக்கி அவர் குடும்பமே இன்றைக்கி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை அப்பா எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறதோ எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுகிறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணனும் இந்திரா அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸான வந்து ரோபோ மாதிரி நடித்தது. பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேப்டன் போல் நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடியன் லெஜெண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான விஷயமா நான் பார்க்குறேன். நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாகவோ தம்பியாகவோ நாங்கள் வந்து துணை நிற்போம். ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம். ஆனால் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டார். அதோடைய விளைவை வந்து இவ்வளவு விரைவாக நம்மளை விட்டு போயிருக்காரு. பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முடியும்போது அவருடைய குடும்பத்தார் உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா கலைஞர் எந்த மேடை இருந்தாலும் அந்த மேடையை தனக்காக எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக கொண்டு வந்த அந்த ஒரு மகா கலைஞர் இன்னைக்கு எல்லாத்தையுமே கண்கலங்க வைத்து கொண்டு போயிருக்கிறார். வணக்கம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து பாடும் குடும்பத்தாருக்கும் கலையுலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். ரெண்டு பேரும்
தலைவர் படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நார்வடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நார்வடி மண்ணில் ஒரு சீனை பேசினார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000ல் ஒருவன் ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கர்லாம் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீனில் எல்லாம் பிசில் அடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வருஷம் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும். ஆழ்ந்த இரங்கல். வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட நான் அவர் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால், டிவிக்கு வர்றதுக்கு முன்னால், சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலங்களாக எனக்கு ரொம்ப பழக்கம். மதுரையில் நானும் அவரெல்லாம் ரொம்ப நாங்கள் போகாத சுத்தாத இடங்கள் கிடையாது. இவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சா கூட கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்ப்பு இருந்தால் கூட பிடிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பழக்கம். இப்படி ஒரு இழப்பு தாங்கிக்கவே முடியலை. இன்னமும் அவர் ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான். நிறைய நான் ரிசர்ச்சாக போச்சு, இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாம் சொல்லுங்க, இல்லை ரோபோ சங்கர் அப்படி ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் நின்னாலே அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் போகும்ட்டு. நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்காரு. அவர் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருன்ற அந்த இது நாங்கள் மாமா அவர் 2 பேரும் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறாருன்னு சொன்னோம். அதை நம்பவே முடியல. இப்போ வரையும் பார்த்துட்டு வந்தோம். அப்பயுமே எங்களால் இல்லை அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்ற ஒரு நிகழ்வே எங்களுக்கு இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். கடைசியாக மலேசியா, சிங்கப்பூர் நான் தான் கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் மாமாவை. லாஸ்ட்டாக கலாமா சிங்ஸுக்கு நான் மாமா கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், மச்சான்ட்டு. இப்படி கூட விஜய் டிவி ஷூட்டிங் கூட அன்றைக்கி இதில் கூட வந்தார். நான் ரொம்ப கலாச்சேன், ரொம்ப இது பண்ணேன். அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காம போன வாரம் கூட நானும் ஒரு ஈவெண்ட்டு போயிட்டு வந்தோம். திடீர்னு இப்படி ஒரு நேற்று ஷூட்டிங்கில் இருந்த நானும் மாப்பிள்ளையெல்லாம் இருக்கும்போது கூட அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி போட்டு, இல்லை அவர் நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்வி போட்டான். திடீர்னு இப்படி ஒரு செய்தி நேற்று நைட்டு கேட்டவுடனே ரொம்ப மனசு என்ன சொல்ல பேசவே வரல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்போ வாழ்ந்துகிட்டு தான் இருப்பார். ரோபோ மிஸ் ரோபோ.